இந்த வருஷம் அகைன் வரலாற்றிலேயே முதல் முறையாக நாங்கள் 1000 தாண்டி டோனார்ஸ் வந்திருக்காங்க. 1072 டோனார் இந்த வருஷம். அதில் 960 அலுமினை டோனார்ஸ், 112 கார்பரேட் பார்ட்னர்ஸ். அந்த 112 பேர் சிஎஸ்ஆர் பிளஸ் அதர் ஃபிலன்ட்ராஃபி கொடுத்துருப்பாங்க. இந்த 960 அலுமினை அவங்க ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை 1000 டோனார் 1072 டோனார்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 1072 நாங்கள் 2000 3000னு பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸுக்கு நமக்கு ஃப்ரெண்ட் வரும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் படி அவங்க வந்து அந்த ஃபண்டிங் நமக்கு கொடுப்பாங்க. எந்த மாதிரியான யூஸுக்கெல்லாம் இதை போகிறது, இதனால எப்படி இன்ஸ்டியூட் டெவலப் ஆகுங்கிறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். குறிப்பாக பிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களும் அவங்க அலுமினைக்கு ஃபண்டு கேட்கறது, இந்த மாதிரியான ஃபண்டிங்ஸ் அவங்களுக்கு கேட்கலாம். அதுக்கும் ஒரு ஐடியா கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட நாங்கள் அந்த டாப் 10 டோனார்ஸ், டாப் 10 ரீசன் எதுக்காக கொடுத்தாருங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணோம். முதல் வந்து கிருஷ்ணா சிவகுலா. அவர் ஆக்சுவலாக 1968 நான் பிறந்த வருஷம் அவர் வந்து ஒரு பிடெக் முடித்தார். அப்புறம் 1970 வந்து இங்கே எம்டெக் முடித்தார். நான் எங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவர் வந்து இங்க மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. ஏன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொண்டு வரது நம்ம ஹோலிஸ்டிக்காக நாங்கள் பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்கறது அந்த பசங்க வர பசங்களுக்கு நல்ல ஃபெலோஷிப் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரெயின் ஆகிருக்கும். வந்து ஒன்று படிக்கிறதுக்கு கொண்டு வரல, அவங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறையா அவங்களுக்கு ஒரு கிரிப்பு வரணும். ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இப்போ அடுத்தது திறக்க போகிறோம், அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறோம் அது லேட்டர். பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஃபெலோஷிப் அவர் கிருஷ்ணா சிவகுலா கொடுத்துருக்காரு. அவருக்கு இப்போ வயசு 78, இன்னும் ஐஐடி மேலே அவரும் அபரிமிதமான ஒரு பாசத்தோடு இருக்கார் அவர். ஸோ அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப 1970 படித்த ஒருத்தர் கிட்டத்தட்ட 53 வருஷம் கழிச்சு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நான் எப்போ வந்தேன், எந்த ஹாலில் உட்காந்தேன், அந்த அளவு இருக்கிறது வந்து ஐஐடிக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. நிஜமாவே அவங்க லைஃப்பில் நாங்கள் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிற ஒரு நிம்மதியும் ஒரு என்ன சொல்ல ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்கு. இப்போ சுனில் வாத்வானி அவங்க இதை நீங்கள் கவர் பண்ணீங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐங்கள் ரொம்ப 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 முக்கியம். குறிப்பாக இந்த வருஷம் பிடெக் இன் டேட்டா ஏஐடா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வேர்ல்ட்லேயே நம்பர் 1 கோர்ஸ். இது மாதிரியான கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டிலையும் அக்ராஸ் த வேர்ல்டு ஆஃபர் பண்ணல. அது படித்தா அவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது. இது இந்த பிடெக் அட்மிஷன் இப்போ ஜேஇ அட்வான்ஸ் மூலமாக அதுக்கு அட்மிட் ஆக போகிறாங்க. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகிறாங்கல்ல. ஸோ அந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ டிபார்ட்மெண்ட்டு சுனில் வாத்வானி கிட்டத்தட்ட 110 கோடி கொடுத்து அவர் அதை ஊக்குவிச்சார். கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் எங்களோட காமதேனுன்னு சொன்னோம். அவர் எப்போது நிறைய நமக்கு ஃபண்டிங் கொடுக்குறாரு. அவர் வந்து எங்கள் பிரெயின் சென்டர் எல்லாருக்கும் தெரியும். பிரெயின் சென்டர் இன்னைக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சென்டர் ஆகிட்டு இருக்கு. உலகத்திலே முதல் முறையாக ஹியூமன் பிரெயினை ஸ்லைஸ் பண்ணி அந்த நானோ லெவலில் ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிரெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு என்விடியாவோட ஒரு பெரிய சீஃப் அவங்க வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் அவங்களோட ஹார்ட்வேரில் ஒர்க் ஆகுறது நம்ம பிரெயின் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பெருமை வந்திருக்கு. அது பெரிய ரிசர்ச் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறையா ஜேர்னி இருக்குது. அதுக்கு கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறாரு. எப்போல்லாம் பணம் வேணும்னு ஃபோன் அடிச்சா பணம் வரும், அந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு அலுமினஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். வந்து அடுத்தது 4வதா கிரீஷ் ரெட்டி. அவர் ஒரு பெரிய சென்டர் இங்கே ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் பல இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலுமினை ஆஃபீஸ், இந்த குளோபல் என்கேஜ்மெண்ட் ஆஃபீஸ், அது மாதிரி அவுட்ரீச்சுக்காக அவருக்கு ரொம்ப அதில் இஷ்டம் இருக்குது. அதே மாதிரி எங்களோட மெடிக்கல் டெக்னாலஜியும் அந்த கிரீஷ் ரெட்டி சென்டரில் இருக்க போகுது. ஒன்று இன்னைக்கு ஹெல்த் டெக்னாலஜியில் நம்ம ரொம்ப டீப்பாக இறங்கியிருக்கோம். ஹெல்த் டெக்னாலஜியில் வந்து இவர் சங்கர் சுப்பிரமணியம் சங்கர் அவர் வந்து நம்மளோட அலுமினஸ். அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பில்டிங் சுப்ரா சங்கர் பிளாக்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் தாண்டி அவர் வந்து இப்போ அந்த டயாபிட்டிக் ரிசர்ச்சுக்கு, ஏன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ப்ராமினன்ட் டிசீஸ் டயாபிட்டிஸாக வந்துட்டு இருக்கு. இந்த டயாபிட்டிஸ் ரிசர்ச்சுக்கு எமரி ஸ்கூலோட சேர்ந்து ஒரு மேஜர் டைப் ஒரு டயாபிட்டிக் ரிசர்ச் சென்டர் இங்கே ஆரம்பிக்கிறோம். இதில் நிச்சயமாக நமக்கு வந்து இந்தியன் மெடிசன் சிஸ்டம் சரி, ஃபாரின் மெடிசன் அலோபதியும் சரி, நம்ம ஆயுஷும் சரி, இதை வச்சு டயாபிட்டிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ரிசர்ச் இதில் நம்ம மேற்கொள்ள போகிறோம். அதுலேயும்
செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி பல ஆர்கனைசேஷன்ஸோட சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஃபண்டிங்காக அவர் சுப்ரம் சங்கர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது ஸ்டூடெண்ட் வெல்னஸ். நாங்கள் இப்போ வெல்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா அதை பற்றி உங்களுக்கு தான் பேசியிருக்கேன். இந்த வெல்னஸ் சென்டருக்கு நிறையா கவுன்சிலர்ஸ் வச்சுருக்கோம், நிறையா இப்போ வந்து வெல்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு அனானிமஸ் டோனர், அஃப்கோர்ஸ் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர் வந்து நிறைய ஃபண்ட் இதுக்கு கொடுக்குறாரு.